சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரகாஷை தான் காட்டுறாங்க. பிரகாஷ் வந்து பார்த்தோம்னா அவங்க ஜெயராணியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க தேனுக்கும் இசைக்கும் வந்து ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா இசைக்கு வந்து ஒரு செயின் மாதிரி வாங்கி கொடுக்கவும், தேனுக்கு வந்து ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நெக்லஸை வர்ஷினிக்கும் அவங்க வாங்கி கொடுக்கவும், வர்ஷினி வந்து அதை பார்த்ததுமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஜெயராணி வந்து பிரகாஷ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா எதுக்குன்னா தேனுக்கும் இசைக்கும் இந்த மாதிரிக்கு வந்து அதாவது இவ்வளோ செலவில் நீ வாங்கி கொடுத்துட்ருக்குற அப்படிங்கும்போது என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, அவங்க ரெண்டு பேரும் என் மருமக, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு நான் எதுவுமே இது வரைக்கும் வந்து நான் செஞ்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கவும், தேன் இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது மாமா அப்படிங்கவும், இதை நீ போட்டுட்டு தான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு நீ வரணும் அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வர்ஷினி வந்து அந்த நெக்லஸை பார்த்துட்டு இருக்கவும், அப்போ வந்து வர்ஷினி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபோன் வரவும் அந்த ஃபோனை பேசுறதுக்காக போகும்போது அப்போ அங்கே கணேஷ் வராங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினோட நெக்லஸை வந்து அப்படியே அவங்க பாக்கெட்டுக்குள்ளே தூக்கி வைக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், அந்த நெக்லஸ் நம்மகிட்ட இருந்தாக்கி அப்புறமா வந்து நம்ம தான் எடுத்தோன்னு சொல்லிடுவாங்க, அதனால இதை எங்கேயாவது மறைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினோட நெக்லஸ் வந்து கட்லிக்கில் தூக்கி போட்டுட்டு வந்துடுவோம். அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் வந்து சமையலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மீனா வராங்க. இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தை நான் சமையலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும், அங்கே பூஜை ரூம்லாம் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்குது, இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துருவாங்க, ஃபர்ஸ்ட் நீ அந்த வேலையை வந்து பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து சாமிக்குள்ளே எல்லாமே வந்து எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்கவும் உடனே மீனா வந்து எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ இங்கே பார்த்தோம்னா வர்ஷினியை தான் காட்டுறாங்க. வர்ஷினி வந்து ஃபோன் பேசி முடிச்சதுமே அவங்க நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா நெக்லஸை அதில் காணலை. உடனே வந்து வர்ஷினி வந்து ஐயோ என்னது நெக்லஸை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா தேனும் இசையும் வந்து அவங்க அந்த சாமி கும்பிட்ற அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரவும் உடனே வந்து அவங்க இசை வந்து தமிழ் வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. வாங்க ரெண்டு பேரும் சொல்லி அழைச்சிட்டு போகவும் உடனே வந்து கணேஷ் வந்து பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வர்ஷினி அங்கேருந்து ஓடோடி வராங்க. வந்ததுமே அம்மா அப்பா எனக்காக நெக்லஸ் வாங்கி கொடுத்தாங்களா, அந்த நெக்லஸை காணலாமா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன வர்ஷினி சொல்லிட்டு இருக்கிற, அந்த நெக்லஸ் அங்கே தான் இருக்கு அப்படிங்கும்போது இல்லம்மா நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், நெக்லஸை காணல அப்படின்னு சொன்னதுமே அடுத்துதான் அவங்க திரும்புறாங்க. இப்போ தேனு கழுத்தில் அந்த நெக்லஸ் இருக்கவும், அம்மா இந்த நெக்லஸ் தாம்மா எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே தேனும் தமிழும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன தேனு அதாவது வந்தது வராதுமா நெக்லஸ் எடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்படி சொன்னதுமே தேனு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த நெக்லஸ் ஒன்று நான் எடுக்கவே இல்லை, மாமா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கவும், எனது மாமா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கவும், ஆமா மாமா தான் வாங்கி கொடுத்தாரு, பிரகாஷ் மாமா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கும் போது, பிரகாஷ் மாமா உனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, அவர் என்ன உங்க அம்மா கூட பிறந்தவரா என்ன? தமிழுக்கு வேணால் அவர் மாமாவே இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு அவர் வாங்கி கொடுத்தா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, உங்கள் ரெண்டு பேருக்கு எதுக்காக வாங்கி கொடுக்கணும், நீங்கள் அவருக்கு யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நெக்லஸ் எதுக்காக வந்து ஏன் புருஷன் உனக்கு எதுக்காக வாங்கி கொடுக்கணும், எங்கள் பாரு இந்த நெக்லஸை நீ தான் எடுத்துருக்குற அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை இந்த மாதிரிக்கெலாம் என் தங்கச்சி மேலே பழி போட்டு பேசாதீங்க, நாங்கள் எந்த சூழ்நிலையும் இந்த மாதிரிக்கு வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கும்போது அப்போது என் பொண்ணுக்காக வாங்கி கொடுத்த நெக்லஸ் உன் கழுத்தில் எப்படி வந்துச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அப்போ உடனே சேது வந்து நினைக்கிறாங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தோம்னா அங்கே ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் போய் நெக்லஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்கவும் கட்லுக்கெல்லாம் குனிஞ்சு பார்க்குறாங்க. அப்போ இந்த நெக்லஸ் இருக்கவும் உடனே சேது அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு வராங்க. வர்ஷினி இந்த நெக்லஸா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து வர்ஷினி அதை பார்த்துட்டு ஆமாம் இந்த நெக்லஸ் தான் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க தேனுக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸும் வர்ஷினிக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸும் ஒன்று போல் இருக்குது. இதை பார்த்ததுமே ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி நினைக்கவும் அப்போ வந்து பிரகாஷ் அங்கே வராங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்தில் சொல்லவே இது கேட்டதுமே வர்ஷினியை போட்டு அவங்க பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரிக்கு பிரகாஷ் வந்து அவங்க மீனாவையும் கணேசையும் போட்டு திட்டுறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இந்த மாதிரிக்கு நீங்கள் அவங்கள போட்டு அவமானப்படுத்திட்டீங்களே, அவங்களுக்கு நெக்லஸ் நான் தான் வாங்கி கொடுத்தேன், நான் அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டேன், அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பழி போட்டு பேசுவீங்களா என்ன, ஏன் வர்ஷினி நெக்லஸை காணலைன்னா கொஞ்சம் நல்லா தேட மாட்டியே என்ன, இப்படி தான் நீ வந்து பேசுவே அப்படிங்கும்போது அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தேடி பார்த்தேன், ஆனால் வந்து நான் கட்லிக்கிலாம் தேடி பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த மாதிரிக்கு வந்து அசால்ட்டுத்தனத்தில் இருந்துக்கிட்டு அவங்க மலைப்பு இந்த மாதிரிக்கு பழி போட்டுட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தேனு வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க, இதுக்கு மேலே ஒரு அவமானம் எங்களுக்கு தேவையே கிடையாது, இன்னும் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அங்கேருந்து கிளம்பவும் அப்போ பிரகாஷ் வந்து தடுக்கிறாங்க. தமிழ் நான் சொல்கிறது கேளு, நீ கிளம்பி போகாது அப்படிங்கும்போது இல்லை மாமா என்னை மன்னிச்சிருங்க, எங்களை இந்த மாதிரிக்கு அசிங்கப்படுத்திட்டாங்களா, நாங்கள் இல்லாதப்பட்டவங்க தான், ஆனால் அதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் வந்து எடுக்கிற குடும்பம்லாம் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி
தமிழ் வந்து தேனி இசையும் வந்து அழைச்சிட்டு வரவும் அப்போ வந்து நேராக அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. ஜெயராணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தேனை வந்து அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே ஜெயராணி அதிர்ச்சி அடையவும் அப்போ முத்தம் அங்கே வராங்க. வந்ததுமே சொல்கிறாங்க, இங்கே பாரு அவங்க சொன்னது தப்பு தான், ஆனால் அதுக்காக தமிழ் நீ வீட்டோட்டு வந்திருக்க கூடாது அப்படிங்கும்போது என்னக்கா பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க தானே செய்றீங்க, என்ன இருந்தாலும் சரிதான், எங்களை இந்த மாதிரிக்கு அவமானப்படுத்திருக்க கூடாதுல்ல, எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டுட்டு போனார், நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவுக்கு வந்தோம், அப்போ கூட எங்களுக்கு வந்து இந்த மாதிரிக்கெலாம் எடுக்கிற புத்தி எங்களுக்கு கிடையாது, உழைச்சி சாப்பிடணுன்னு தான் நாங்கள் நினச்சோமே தவிர இந்த மாதிரிக்கெலாம் நாங்கள் பண்ணுற புத்தி எங்களுக்கு கிடையாது, இப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டாங்களே, இன்னும் நாங்கள் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே முத்தமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தமிழ் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இப்போ ஜெயராணி சொல்கிறாங்க, ஆமாம் என் பசங்களை இந்த அளவுக்கு அவங்க அவமானப்படுத்திட்டாங்க, நாங்கள் இல்லாதப்பட்டவங்கனால தானே இவங்க இப்படி தான் அவமானப்படுத்தினாங்க, இன்னும் இவங்க வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் வேற ஏதாவது வீடு பார்த்து நாங்கள் போய் கூடுது அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ்னு சொல்கிறாங்க, ஆமாம்மா நம்ம நீ எடுத்த முடிவு தாம்மா சரியான முடிவு, நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்தம்மா வந்து சொல்கிறாங்க, ஐயோ இப்போ உள்ள நிலமையில வந்து ஜானு அம்மாவும் சிபி தம்பியும் இல்லாமல் போயிட்டாங்களே, அவங்க இருந்திருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்காது, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பொருளெல்லாம் எடுத்து வச்சு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்போ தமிழ்கிட்ட வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, ஜெயராணிகிட்டே வந்து முத்தமாக சொல்கிறாவும் ஆனாலும் வந்து அவங்க கேட்குற நிலமையில எல்லாம் வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்க காரில் ஏற போகும்போது பிரகாஷ் வந்து அங்கேருந்து ஓடோடி வராங்க. வந்ததுமே இங்கே என்ன நடக்குது, எதுக்காக இந்த மாதிரிக்கு முடிவெடுத்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லைண்ணா என்னை மன்னிச்சிரு, இன்னும் இந்த வீட்டில் நான் இருக்க போகிறது கிடையாது, நாங்கள் வீட்டை விட்டே கிளம்புறோம் அப்படிங்கும்போது இப்போ தமிழ் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா எங்களை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டே கிளம்பவும் எவ்வளவோ முத்தமாகவும் அவங்க பிரகாசம் தடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க கேட்காம அவங்க குடும்பத்தோட தமிழ் வந்து வீட்டை விட்டே போயிடவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரகாசம் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே மீனாவை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கு காரணம் நீயும் உங்கள் அண்ணனும் தான், வர்ஷினி இந்த மாதிரி தான் சின்ன பொண்ணு, அவள் அப்படி பேசுதா இருந்தாலும் நீங்கள் பெரியவங்க தானே, இப்படியே போட்டு அவங்கள அவமானப்படுத்துவீங்க, இப்போ பாரு தமிழ் வீட்டை விட்டே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ஜானுவும் சிபியும் வராங்க. வந்ததுமே நம்மளுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குது, இதுக்கு காரணம் தமிழ் தான், தமிழ் மட்டும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், சரி பரவாயில்ல அவள் பூஜையில் தானே கலந்துக்கிட்டா, என்ன மீனா பூஜையெல்லாம் நல்ல மாதிரிக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஐயோ இப்போ இந்த நேரம் பார்க்க இவங்களும் வந்துட்டாங்களே, இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு கணேஷ் சொல்லிட்டு இருக்கும் போது, ஆமாம் தமிழ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ எதுவுமே பேசாமல் எல்லாரும் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், தமிழ் எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க, அம்மா அவள் வீட்டை விட்டு போயிட்டாமா அப்படிங்கிறாங்க. என்னது தமிழ் வீட்டை விட்டு போயிட்டாளா, என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, தமிழ் மட்டும் போகலாமா, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து அவுட் ஹவுஸையும் காலி பண்ணிட்டு அவங்க இந்த வீட்டை விட்டே போயிட்டாங்கம்மா அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே ஜானுவும் சிபியும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பிரகாஷ் வந்து நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே ஜானுவும் சிபியும் அதிர்ச்சி அடையும். இப்போ வர்ஷினி வந்து சொல்கிறாங்க, ஜானுமா நான் தெரியாதனமா இந்த மாதிரி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு ஜானுமா, நான் நெக்லஸை காணல உடனே இப்படி நினச்சிட்டு அப்படிங்கும்போது, எங்கள் பாரு வர்ஷினி நீ சின்ன பொண்ணு, ஆனால் இவங்களாம் பெரியவங்க தானே, அப்போ இவங்கெல்லாம் வேணும்னே தான் இந்த மாதிரிக்கு பழிய போட்டிருக்கிறாங்க, அவங்க இல்லாதப்பட்டவங்க கஷ்டத்தில் இருக்கப்பட்டவங்க தான், ஆனால் என்றைக்குமே தமிழும் சரி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி இந்த மாதிரிக்கு அவங்க நினச்சதும் கிடையாது, அவங்க இப்படிலாம் வந்து பண்ணப்பட்டவங்க ஆளும் கிடையாது, நீங்கள் இப்படி போய் அவளை மேலே பழிய தூக்கி போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பார்த்தோம்னா அவங்க நேராக வந்து அவங்க தமிழோட வீட்டுக்கு கிளம்பி வரவும் அப்போ இந்த விஷயத்தை வந்து பிரகாஷ் வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உடனே ஜெயராணி பார்த்தோம்னா அவங்க ஐயோ அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சிருக்கவும் அடுத்து வந்து அவங்க ஜானு அவங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்ததுமே என்ன தமிழ் இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போது, நான் வரந்தண்டி நீங்கள் இருந்திருக்கணும்ல, நீ எதுக்காக நான் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே வந்து தமிழோட அம்மாவா நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் எதுக்குமா நீங்கள் அவுட் ஹவுஸ் விட்டு காலி பண்ணிட்டு வந்தீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படிங்கும்போது உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா இனிமேல் நாங்கள் வரமாட்டோம், உங்கள் மேலே எங்களுக்கு எந்தவித கோபமும் கிடையாது, ஆனால் எப்போ எங்கள் பசங்களை பார்த்து இந்த மாதிரிக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்களோ இதுக்கு மேலே அங்கே ஏதாவது ஒரு பொருளை காணலைன்னா கூட எங்கள் பசங்களை தான் அவங்க நடப்பாங்க, அந்த அளவுக்கு நான் வந்து அதாவது என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இதுதான் உங்களுடைய முடிவு அப்படின்னு கேட்கும்போது தமிழ்கிட்டையும் கேட்குறாங்க. தமிழ் ஆமாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க, அப்போது நானும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், நானும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த வீட்டிலே இருந்திருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. சிபி அங்கே வராங்க. வந்ததுமே ஜானு என்னது நீ தமிழையும் குடும்பத்தையும் அழைச்சிட்டு வரணும்னு சொன்னேன், இங்கே என்னன்னா வந்து இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தமிழும் குடும்பமும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நானும் இங்கே இருந்துட்டேன்,
தமிழ் எங்கே இருக்கிறாளோ அதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிபி வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீ வந்து உங்கள் அம்மாவா தங்கச்சியும் அழைச்சிக்கிட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட பொழுது உடனே தமிழ் வந்து இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து நேரே ஜெயராணி கிட்ட வந்து பேசுகிறாங்க, அத்தை இப்போ நீங்கள் என் கூட வாரீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கவும் இதனால வந்து ஜெயராணிக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாயிருது. சிபி மாப்பிள்ளையே இந்த மாதிரி கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இங்கே இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வரதுக்கு சம்மதிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க குடும்பத்தையும் அழைச்சிக்கிட்டு சிபியும் ஜானும் அவங்க வராங்க. இதை கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத கணேஷும் அவங்க மீனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.